ரொம்ப நாட்களா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை தான். நேத்து வந்துட்டு அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரமா நடத்தினாரு. வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்தினார்ல, அதனால வெல்லும் தமிழ் பெண்கள், அவங்களும் தமிழ் பெண்கள் தான் நம்ம போராடிக்கிட்டு இருந்தவங்களும். அவங்க ஏன் தோத்து போறாங்க? ஓட்டுக்கு கையூட்டு கொடுப்பதற்கான 1000 ரூபாய் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு எடப்பாடி. சொல்றது 100க்கு 100 உண்மை, நான் ஏத்துக்கிறேன். பிஜேபி மாடல இவங்க ஃபாலோ பண்றாங்கம்மா. பிஜேபி மேல பீகார்ல 10,000 கொடுத்தாங்க, இவங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது சார். இந்த 75 ஆண்டு கால சுதந்திர நாட்டில் வந்துட்டு எத்தனையோ கட்சி வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க, எத்தனையோ கட்சியோட ஆட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் இப்போ இருக்க இந்த டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு ஒரு போராடுறதுக்கு கூடவா உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற நிலைமை தான் இருக்கு. இது எத்தனை நாட்களுக்கு சார்? தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிக வேகமாக முதலாளித்துவ மாநிலமாக வளர்ந்து வருகிறது. இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், சமத்துவ அரசாங்கம், பெரியாரின் பூமி, அண்ணாவின் பூமின்னு சொல்வதற்கு அருகதையற்ற அரசாங்கமாக தன்னை தகவமைத்துக் கொண்டு வருவதுதான் நான் பார்க்கிறேன். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப நாட்களா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை தான். நேத்து வந்துட்டு அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க அறவழியில போராடிட்டு இருக்காங்க, எந்த ஒரு வன்முறையும் தூண்டல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்றப்ப தொடர்ந்து அவங்களோட அரெஸ்ட் அப்படின்றது மட்டும் நடந்துட்டே இருக்கு. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அராஜக போக்கினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், சமத்துவ அரசாங்கம், பெரியாரின் பூமி, அண்ணாவின் பூமின்னு சொல்வதற்கு அருகதையற்ற அரசாங்கமாக தன்னை தகவமைத்து கொண்டு வருவதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு முறையும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெரியாரின் வழி வந்தவன், நான் அண்ணாவின் வழி வந்தவன், நான் தான் கொள்கை பேரன் பேசுகிறாங்க. உண்மையான பெரியாரின் கொள்கை பேரன்கள் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக பட்ட பகலில் இல்லை மாலை வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் 3 வேலையில் எந்த வேலையாளர் இருந்தாலும் அவங்க போராடிட்டு இருக்கிற மக்களை தூக்கிட்டு போய் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் காவல்துறை சிறைப்படுத்துறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? எப்படி நீங்கள் இவ்வளோ மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலையே. அவங்க என்ன கேட்டாங்க? உங்கள்கிட்ட இருக்கிற காரு பங்களா கேட்டாங்களா? உங்கள் வீடு வாசலை கேட்டாங்களா? உங்கள் சொத்து சுகத்தை கேட்டாங்களா? அவங்க இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருந்த வேலையை அதே வேலை திரும்ப கொடு, பன்னெண்டு நிரந்தரத்தை பண்ணு, எங்களுக்கான ஊதியத்தை சரியா கொடு அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. தனியார்கிட்ட கொடுக்காதங்கிறாங்க. உண்மையான திராவிட மாடல் சமூக நீதினா என்ன? தனியார் மையத்தை எதிர்ப்பது. தனியார் மையத்தை எதிர்க்கிற ஆளாக இருந்தால் நீ ஒழுங்கா கூட இருந்துட்டு போ, என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாரும் ஏற்றுக்கிட்டான், இவங்க தான் ஏற்றுக்கலாம்னா எல்லாரும் ஏற்றுப்பாங்கய்யா. நீ ஏமாத்திருப்பா, ஏற்றுப்பாங்க. இவங்க ஏமாற தயாராலாம் அவங்க ஏற்றுக்கல, அதுக்காக அவங்க தூக்கிட்டு போய் உள்ள போடுவியா? நேற்று நம்ம நடத்தினாங்க தமிழ்நாட்டில், முதலமைச்சரமாக நடத்தினாரு. வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்தினார்ல, அதனால வெல்லும் தமிழ் பெண்கள், அவங்களும் தமிழ் பெண்கள் தான் நம்ம போராடிக்கிட்டு இருந்தவங்களும். அவங்க ஏன் தோத்து போகிறாங்க? அவங்க ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டு முழுக்க இருக்க பெண்களை தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, டாஸ்மாக் கடையில் புருஷனை குடிக்க வச்சு அவங்க தோத்து போயிட்டு இருக்காங்களே வாழ்க்கையில். ஜாக்டோஜியோட போராடி கொண்டு கூட ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ பெண்கள் இருக்காங்களே, அவங்க தோத்து போயிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில். ஒரு துறையும் நான் பேச முடியும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு நிலை இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்திக்கிட்டு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம். 1000 ரூபா யாருமே கேட்கலன்றாங்க. கீழே போய் கேட்டோம்னா மக்கள் மத்தியில், நாங்களா சார் 1000 ரூபா கேட்டோம், நீ ஓட்டுக்காக 1000 ரூபா கொடுக்குறாரு. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப சிந்தனையோட தெளிவோடு இருக்கிறாங்க. அதை நீட்டிப்பதற்கான ஓட்டுக்கு கையூட்டாக கொடுக்கக்கூடிய தொகை தாமா இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறது. நான் வெளிப்படையாக சொல்கிறேம்மா, ஓட்டுக்கு கையூட்டு கொடுப்பதற்கான 1000 ரூபாய் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் எடப்பாடி. சொல்றது 100க்கு 100 உண்மை, நான் ஏற்றுக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, அண்ணாமலை சொல்றாரு, சீமான் சொல்றாரு, நயினார் சொல்லிட்டாரு. பிஜேபி மாடல இவங்க ஃபாலோ பண்றாங்கம்மா. பிஜேபி மேல பீகார்ல 10,000 கொடுத்தான், இவங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 5 நாளும் 9, 8 1 9, அவ்வளவுதான். வேற ஒரு பெரிய சேஞ்சும் கிடையாது. அப்போ அடிப்படையில் இந்த அரசாங்கம் வெளியில் ஒன்றாகவும் உள்ளு ஒன்றாகவும் இருக்குது. இவங்கெல்லாம் வரலாறு பத்தி பேச அருகதே கிடையாது. வரலாறு மரணம் போட போறாங்க. வரலாறு சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவான், உறவு கலவாமை வேண்டும்னாரு. நீ என்ன பண்ற? உள்ள ஒன்று வச்சுக்கிற, கார்பரேட் மயமான உன்னுடைய ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு வெளியில சமூக நீதினு பேசுற, இடஒதுக்கீடுன்னு பேசுற, திராவிட மாடல்னு பேசுற. எப்படியா பேசுறது? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி வருது? நான் கேட்குறேன். அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய குரலை கேட்பதற்கு உங்கள்கிட்ட செவிகள் இல்லையா? ஏன்னு கேட்க மறுக்கிற? என்ன கேட்டாங்க அவங்க? அவங்களுடைய ஒட்டுமொத்த தொகையும் அவங்க ஒட்டுமொத்த கோரிக்கை சொன்னால் ஒரு 200 கோடி 300 கோடி வருமா? ஏன் அது உங்கள்கிட்ட இல்லை? எவ்வளவு ஆட்டையை போடுறாங்க, எவ்வளவு அமைச்சரவை மேலே எவ்வளவு கடிதங்கள் வந்துகிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை 1020 கோடி கொடுங்கன்னு சொல்லி இவர் ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி உங்க மேலே கடிதம் எழுதலை?
அதுவும் 858 கோடி நீங்க கடிதம் எழுதல. செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு காசு வாங்கினாரு. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற சிபிஎம் சிஐடி கேட்கல. எவ்வளவு பேர் மேல எவ்வளவு வழக்கு இருக்குது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் நீங்க பண்ணல. நீங்க பண்ணி ஒத்துக்கிட்டு தானே சார் மதுரை எம்பி தானே சார் சொன்னாரு, வெங்கடேசன் எம்பி. எவ்வளவு ஊழல் பண்றீங்க, இவ்வளவு கொள்ளை அடிக்கிறீங்கன்னு உங்க மேல விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. போராடிக்கிட்டு இருக்க என்னுடைய சகோதரர் தூய்மை பணியாளர் கேட்கக்கூடிய அடிப்படையான வசதி செய்து கொடுக்க உங்களால முடியாதா? தனியாருக்கு சென்னையை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய பணியை மும்முரமாக செய்கிறது திமுக. வேற ஒண்ணும் கிடையாது. சார், இந்த 75 ஆண்டு கால சுதந்திர நாட்டுல வந்துட்டு எத்தனையோ கட்சி வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. எத்தனையோ கட்சியோட ஆட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருந்தும் இப்போ இருக்க இந்த டிஎம்கே ஆட்சியில வந்துட்டு ஒரு போராடுறதுக்கு கூடவா உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற நிலைமை தான் இருக்கு. இது எத்தனை நாட்களுக்கு சார்? இன்றைய திமுகவுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, ஜனநாயக பண்பு இல்லை, உள்ளார்ந்த உணர்வு இல்லை. இதெல்லாம் இல்லாததன் காரணமா உண்மையிலேயே இவர் ஒரு ஒரு சர்வாதிகார மனநிலையோட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார். சர்வாதிகார மனநிலையோட இந்த மக்கள் அணுகிறாரு. இது இவருக்கு இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இவங்களுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும். நான் இன்னும் 2-3 மாநிலங்களை நான் குறிப்பிட்டு சொல்லணும். அதில் சில முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டே சொன்னாங்க, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிக வேகமாக முதலாளித்துவ மாநிலமாக வளர்ந்து வருகிறது. இவங்க தொழிலாளிகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பாட்டாளிகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. விமர்சனம் பெருசா இருக்குமா இவங்க மேல, தெரியுமா? அப்ப அந்த அளவுக்கு உங்க மேல விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க இதை கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கலன்னா, உங்களுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு மக்கள் மேல ஒரு மட்டமான எண்ணம் இருக்குது. நாம சொன்னா அதை போடக்கூடிய ஊடகங்கள் தங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மை இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் கூட்டணிக்காக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம், இந்த கூட்டணி வச்சு ஜெயிச்சிடும் நீங்க நம்புறீங்க. இவை எல்லாவற்றையும் மக்கள் தவிடுபடியாக்குவாங்க. நீங்க தொடர்ச்சி அப்படி பண்ணீங்கன்னா கட்டாயம் பண்ணுவாங்க. இவற்றை விட மக்கள் நல திட்டங்கள்ல வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு, நபருக்கு நபர் கொடுத்து வருமா ஜெகன்மோகன் ரெட்டி பக்கத்து மாநிலத்தில். என்ன ஆச்சுமா? போன ஆண்டு தோத்து மண்ணை கவனாரு. 11 சீட்டு கூட ஜெயிக்க முடியல அவரால். மண்ணை வச்சது மக்கள். காரணம் என்ன? மக்கள் உணர்வு மாறும், ஒரே மாதிரி இருக்க மாட்டான். போய் சாலையில் இறங்கி உங்க எஃப்டி பாலிட்டிக்ஸோட மைக்கை போட்டு கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தனும் மின்சாரம் கட்டணும், பால்வலை கட்டணும், படிப்பு கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டணும், ஒவ்வொன்றுத்துக்கும் காசு கட்டுறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, எல்லாத்துக்குமே அடிப்படையில காசு தேவைப்படுது. நீ மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அதான் ரெவல்யூஷன், அதான் புரட்சியா? இவங்க புரட்சிங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுத்தா அது பேர் புரட்சி அல்ல, அது பேர் வியாபாரம். நீ ஓட்டு வாங்கணும், 1000 ரூபாய் கொடுத்தனேமா ஓட்டு போடுமா? என்ன சொல்றீங்க? 1000 ரூபாய் வீட்டுக்கிட்டு வருதா கேட்கறாங்களா? ஒவ்வொரு அமைச்சரும் கேட்கறாரா? இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது வெளியில வரப்போகுது சுயரூபம் பாருங்க. இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? தள்ள அடிப்பாங்க. என்னம்மா நீ எஸ்சி தானமா அப்படின்னு கேட்பாங்க. 1000 ரூபாய் வருதா? ஓஷி பஸ்ஸு, ஓஷி என்ன 1000 ரூபாய் வாங்கிட்டு கேர்ள் பாய் ஃப்ரெண்டோட பேசுறியா, ரீசார்ஜ் பண்ணிக்கிறியா இப்படின்னு கேட்கறவங்க தானம்மா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவனுடைய மனநிலையே இதுதான். ஆனா வேறு மனநிலை இருப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவாங்க. துப்புரவு பணியாளர் சொல்லாதப்பா, தூய்மை பணியாளர்னு நான் பேரை மாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். தூய்மை பணியாளர்னு பேரை மாத்தினீங்களே, பேரு வச்சுங்களே, சோறு வச்சுங்களான்னு நம்ம கேட்குறோம். இப்போ வரைக்கும் கேட்குறோம், பதிலே வரல. 3 வேளை உணவு போடுறோம், தூய்மை பண்ண உங்களை கேட்டாங்களா? குப்பை பெருக்கிறேன் என் அம்மாவோ என் அண்ணனோ என் ஆத்தாலோ உங்கள்கிட்ட சோறு கேட்டாங்களா? சோறு போடுன்னு சொன்னாங்களா? ஐயோ எங்கிட்ட சோறு ஆக்க தெரியுங்க. அதுவும் 3 வேளை உணவுன்னு அப்பட்டமான முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற பொய் அது. 3 வேளை உணவு கொடுக்கலாமா? காலை ஷிஃப்ட் வரவனுக்கு காலை உணவு, மதிய ஷிஃப்ட் வரவனுக்கு மதிய உணவு, இரவு ஷிஃப்ட் வர இரவு உணவு. இது எப்படி 3 வேளை உணவாகும்? எனக்கு புரியலையே. ஏன் சாப்பாடுல பாசம் பண்ணி கொடுக்குறாரு சேகர்பாபு? தெரியலையே. நைட்டு வர்றவனுக்கு காலைல இருந்தாப்பா அரிசி செஞ்சு சாப்பிடுப்பா, நாளைக்கு மதியத்தை சொல்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருவருக்கு ஒரு வேளை உணவு, அவ்வளோதான். அதான் இன்னொன்று தேவையில்லைன்ற நான். எனக்கு எதுக்கு நீ சோறு போடுற? அதில் சோறு எனக்கு நீ போடுற, நான் சோறு கேட்டேனா? எப்போ பார்த்தாலும் இந்த மக்களை வாங்கும் நிலையிலேயே வைத்து, இந்த மக்களை அடிமையான மனநிலையே வைத்து கொண்டு, நான் எப்போதும் கொடுக்குறவன், நீ எப்போதும் என்கிட்ட வாங்கி தின்றவன், நீ இப்படியே நினைக்கிறது இந்த அரசாங்கம்.
இந்த மக்களை இப்படி குண்டு கட்டா தூக்கி போட்டு உள்ள போடுறீங்கல்ல, காலம் வெகு தூரத்தில் அல்ல. எளியவர்களுடைய குரல் வந்து ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை சிதைக்கும் நான் வள்ளுவேன். மிகப்பெரிய அரசாட்சியை கூட சிதைக்கும். இவங்களுக்கு அது புரியுதான்னு எனக்கு தெரியல. கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிகன்னாரு திருவருட் பிரகாச வள்ளலார். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிகன்னாரு. வார்த்தைகள் இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு அவங்க வருத்தங்களையும் அவங்க வலிகளையும் வேதனைகளையும் அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க. உண்மையான சமூக நீதி அரசாக இந்த அரசு இருந்தால் இருக்கும் என்று நம்பினால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கைக்கு செவிமடுத்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா.